ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா, உடனே வந்துராது. அதுக்கு நெறைய அறிகுறிகள் காட்டும். பொதுவா ஹார்ட் அட்டாக் எப்படி வருதுன்னா, ஹார்ட்டுக்கு ரத்தம் சப்ளை பண்ணக்கூடிய கொரோனரி ஆர்டரின்னு ஒரு ஆர்டரி உண்டு. ம். அதுல ஏதாவது கொழுப்புகள் ஏதாவது படிஞ்சிருச்சுன்னா, அதுக்கு என்ன ஆகும், இதயத்துக்கு தேவையான ரத்தம் கிடைக்கல. அதனால ஒரு செகண்ட் நிக்கும். துடிக்கும்ல, லெஃப்ட் ஆர்ம் துடிச்சுக்கிட்டே இருக்குல்ல. ஆமா சார். அப்படி துடிக்காம ஒரு இடத்துல நிக்கும். அதுதான் ஹார்ட் அட்டாக் வருது. சில பேருக்கு அது தொடக்க காலத்திலேயே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணாம நல்ல பேர் அலட்சியமா ஆயிடுறாங்க. இந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது. ம். சில ஃபர்ஸ்ட் எப்படி வரும்னா கேஸ்ட்ரிக் பெயின் மாதிரி வரும். அதனால என்ன நினைக்கிறாங்க, ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட்டுக்கு தேவையான ரத்தமும் ஆக்சிஜனும் கிடைக்காது. அப்படி கிடைக்காத போது என்ன ஆகுதுன்னா, மாடிப்படி ஏறும்போது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், அதிகப்படியா வியர்க்கும், படபடப்பா இருக்கும், மைண்ட் ரெஸ்ட்லெஸ் இல்லாமல் இருக்கும், சில பேர் குமட்டல் இருக்கும், வாந்தி வரும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போதே ஹார்ட்டை செக் பண்ணணும். ஆனால் அவங்க அலட்சியமா இருந்துருவாங்க. அவங்க கேஸ்ட்ரிக் பெயின், அல்சர் பெயின், அது மாதிரி வேற ஏதோ நினச்சி பனி களைப்பு அப்படின்னு நினச்சி ஓய்வு எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு நினச்சி அதை அலட்சியப்படுத்துறதால ஆபத்தான மாரடைப்பில் கொண்டு போய் விடுது.